வணக்கம் எல்லாருக்கும். சந்தியா அருண் டைரிஸ்க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். முன்னாடி அறுவடை பண்ணின மஞ்சளை வச்சு எப்படி சுத்தமான மஞ்சள் பொடி தயார் பண்ணுறோம்னு இன்னைக்கு ஃபுல் ப்ராசஸாக பார்க்கலாம். முதல்ல மஞ்சளில் இருக்கிற சின்ன சின்ன வேர்களை எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இதனால் மஞ்சள் சுத்தமாக இருக்கும். அரைக்கும் போது நல்ல குவாலிட்டியான மஞ்சள் பொடி கிடைக்கும். இப்போது நம்ம மஞ்சள் நல்லா சுத்தமாக ரெடியாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் இதை வேக வைக்க போகிறோம். இவ்வளவு ஃப்ரெஷ் மஞ்சளை வச்சு தான் மஞ்சள் பொடி தயார் பண்ணுறோம். இப்போது சுத்தம் பண்ணின மஞ்சளை ஒரு பானையில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். பாருங்க, மஞ்சள் நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச மஞ்சளை கொஞ்ச நேரம் காய வைக்கிறோம். அப்போதான் அதை பிடிச்சு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது மஞ்சளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுறோம். இதனால் சீக்கிரமாக காஞ்சிடும், அரைக்கவும் ஈஸியாக இருக்கும். குடும்பமாக சேர்ந்து இந்த வேலையை பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகளும் எங்கள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்போது மஞ்சள் எல்லாம் நறுக்கி ரெடியாக இருக்குது. இப்போது இதை நல்லா வெயிலில் காய வைக்க போகிறோம். இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற மஞ்சளை நல்லா வெயிலில் காய வைக்கிறோம். நல்லா காய வச்சதான் அரைக்கும் போது குவாலிட்டியான மஞ்சள் பொடி கிடைக்கும். அதனால் மஞ்சள் நல்லா காய வேண்டியது ரொம்ப முக்கியம். மஞ்சள் நல்லா காய வேண்டியதுனால சில நாட்கள் வெயிலில் மஞ்சளை நல்லா காய வச்சோம். பாருங்க, மஞ்சள் முழுசாக நல்லா காஞ்சிருக்கு. இப்படி நல்லா காய வச்சாதான் மஞ்சள் அரைக்கும் போது நல்லா பொடி கிடைக்கும். பாருங்க, மஞ்சள் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருக்கு. அரைக்கிறதுக்கு முன்னாடி காஞ்ச மஞ்சளில் இருக்கிற தூசி எல்லாம் சுத்தம் பண்ணுறோம். இதனால் மஞ்சள் பொடி இன்னும் சுத்தமாக கிடைக்கும். இங்கே மஞ்சளில் இருந்து தூசி எல்லாம் வெளியே வருது. அதனால் இதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் அரைக்கிறோம்.
மஞ்சள் எல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. இப்போ இதே மில்லுக்கு அரைக்க கொண்டு போகிறோம். இப்போ மஞ்சளை மில்லில் அரைக்கிறோம். நல்லா ஃபைனான மஞ்சள் பொடி கிடைக்கிறதுக்கு 2 தடவை அரைக்கிறோம். ரெண்டு முறை அரைக்கும்போது தான் மஞ்சள் பொடி ரொம்ப ஃபைனாக கிடைக்கும். மஞ்சள் பொடி எவ்வளோ ஃபைனாக வந்திருக்குது பாருங்கள். கையில் எடுத்தாலே தெரியுது. நல்லா ஃபைனான மஞ்சள் பொடி ரெடி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அரைச்ச மஞ்சள் பொடியை கொஞ்ச நேரம் காய வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா இருக்கும். பாருங்கள், மஞ்சள் பொடி நல்லா ட்ரையாக ரெடியாக இருக்குது. நல்லா காய வச்ச மஞ்சள் பொடியை மூடி வச்சா நீண்ட நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சுத்தமான மஞ்சள் பொடியை பேக் பண்ணி எங்கள் அன்பானவங்களுக்கு கொடுக்க ரெடி பண்ணுறோம். எங்கள் கூட இந்த பயணத்தில் சேர்ந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தியா அருண் டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.